ஸ்டூடெண்ட்ஸ் போன வழியில் வந்து 16 சம் 17 சம் பார்த்தோம் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் வந்து. ஸோ இந்த வீடியோலையும் இன்னொரு கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் வந்து 2 சம் பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த சம் பார்த்தீங்கன்னா இந்த சம்மும் இன்டர்ட் மெத்தட் தான். ஸோ டேரெக்டாக வரல பேசாமல் டேரக்ட் சம்குள்ளே போயிடலாமா? ஓகே. கொஷின் பாருங்கள். ஏபி லிமிடெட் கிவ் யுவர் த ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட் ப்ரொவைட் த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் பை யூசிங் இன்டர்ட் மெத்தட். ஓகேவா? ஸோ இந்த சம்மை வந்து என்ன பண்ண போகிறோம்? கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் கண்டுபிடிக்க போகிறோம் சிம்பிளாக. ஓகேவா? ஓகே. போன சம்லாம் பார்த்தீங்கன்னா தான் இந்த சம் உங்களுக்கு புரியும். ஸோ நான் இப்போ சொல்லிட்டேன். ஸோ அதனால் போன சம்லாம் பார்த்துட்டு வந்துருங்க தயவு செஞ்சு. ஓகேவா? பேசிக்லேருந்தே பார்த்துருவாங்க, அப்போ தான் புரியும். சரி, நான் கடற்கடன்னு போயிடுவேன். சார் நீங்கள் கடந்து போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் பார்த்துட்டு வாங்க. ஓகேவா? அப்போ தான் கிளியராக புரியும். ஓகே. ஸோ வழக்கம்போல நம்ம என்ன பண்ணுவோம்? கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் 3 ஆக்டிவிட்டி பேஸ் பண்ணி கண்டுபிடிக்கும். என்னென்ன ஆக்டிவிட்டி? ஆப்ஜெக்ட் ஆக்டிவிட்டி, இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டி, தென் ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டி. ஸோ இது 3 பேஸ் பண்ணி பிரிக்க தெரிஞ்சு அப்படின்னா சம் கடற்கன்னு போடலாம். ஓகேவா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆப்ஜெக்ட் ஆக்டிவிட்டி எழுதிக்கலாமா? கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஏபிசி லிமிடெட் பர்டிகுலர் ரேட் ஆஃப் ரைட். ஸோ ஆப்ஜெக்ட் ஆக்டிவிட்டி. ஸோ இதில் வந்து நெட் ப்ராஃபிட் தான் ஃபஸ்ட் எழுதணும். எவ்வளோ கொடுத்துருக்க நெட் ப்ராஃபிட் அப்படின்னா வந்து 10,40,000. ஸோ இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம். என்னென்ன அட்ஜஸ்ட் பண்ணணும்? டிவிடெண்ட்டை, தென் வந்து டிவிடெண்ட் டியூ. ஸோ இதோட ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் வந்து மைனஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு 1,80,000, 2,70,000 கிடச்சிரும். ஓகேவா? ஸோ டோட்டல் பண்ணிங்கன்னா டோட்டல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 14,90,000. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம். என்னென்ன பண்ண போகிறோம்? இன்வென்ட்ரி, தென் வந்து ரிசீவர்ஸ், பெய்ட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ், பேபிள், தென் எக்ஸ்பென்சஸ் ஆல்ரெடிங். ஸோ இது ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மைனஸ் பண்ணிக்க வேண்டியதான். பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இதில் டோட்டல் பண்ண போகிறதுக்கு 7,30,000 மைனஸில் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ஆன்சரோட நம்ம கண்டுபிடிச்ச 14,90,000 நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 7,60,000. ஸோ இது நம்மளுக்கு ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணோம்? இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டி கண்டுபிடிக்கிறோம். ஸோ கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், தென் பிளான்ட் அண்ட் மிஷினரி பர்ச்சேஸ் பண்ணது. ஸோ இதோட ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும். எவ்வளோ? 14,60,000 மைனஸில் இருக்குது. ஸோ இதான் நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டி. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டி. ஃபினான்ஷியல் சேம் மாதிரி தான். இதெல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஃபினான்ஷியல் பேஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். ஷேர்ஸு, லேண்டு, ஸோ அந்த மாதிரி விஷயம் இல்லையா அதெல்லாம். ஸோ லோன் வந்து ரிசீவ் பண்ணி எவ்வளோ? அதோட ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் வந்து போட்டுக்கிறோம். ஸோ 1,50,000. தென் வந்து டிவிடெண்ட்டு, தென் டிவைடு. ஸோ இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்க வேண்டியதான். பண்ணோம் அப்படின்னா 9,00,000 கிடைக்கிது. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்சா ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி, இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டி, ஃபினான்ஷியல் மூணு நம்ம என்ன பண்ணோம்? ஆட்டார் மைனஸ் பண்ணிக்கணும். பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு நில் தான் கிடைக்கிது. ஓகேவா? ஓகே. ஸோ அதோட நம்ம என்ன பண்ணோம்? க்ளோசிங் பேலன்ஸை நம்மளோட ஓப்பனிங் பேலன்ஸ் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஆட் பண்ணிக்க போகிறோம். ஓப்பனிங் பேலன்ஸ் நம்ம எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 15,20,000 கொடுத்துருக்காங்க. ஸோ ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் 15,20,000. இந்த 15,20,000 ஆன்சர் வந்து சம் ரைட்டாக தப்பா அப்படி கண்டுபிடிக்க அப்படின்னா நம்ம கொஸ்டின் நம்ம என்ன பண்ணியிருப்பாங்க? க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? கண்டுபிடிக்கலாம். ஸோ கொஸ்டின் எவ்வளோ கொடுத்துருக்கோம் அப்படின்னா 15,20,000 கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ ஆன்சர் ரைட். ஓகேவா? ஸோ இன்னும் சம் பார்த்துலாமா? கரெக்டாக. ஓகே. ஸோ இதுவும் சேம் அதே சம் தான். இது வந்து டேரக்ட் இந்த சம் பொறுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? டேரக்ட் மெத்தட்லேயே போட போகிறோம், இன்டேரக்ட் மெத்தட்லேயும் போட போகிறோம். ஒரே சம் தான், 2 மெத்தடில் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ கொஸ்டின் வந்து யூஸ் த ஃபாலோயிங் டேட்டா ஆஃப் ஏபிசி லிமிடெட் டு கான்டாக்ட் ஏ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் யூஸிங் த டேரக்ட் மெத்தட் அண்ட் இன்டேரக்ட் மெத்தட். ஓகேவா? ஸோ லைபிலிட்டி அசெட் கொடுத்துருக்காங்க, ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க, தென் இன்கம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ மற்ற டீட்டெயிலாம் சின்னதாக கீழே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் டேரக்ட் மெத்தட் பொறுத்த என்ன பண்ண போகிறோம்? டேரக்ட் மெத்தட் சரி, இன்டர்நெட் மெத்தட் சரி, சேம் ப்ராசஸ் தான் பண்ண போகிறோம். பெரிய விஷயம் தெரியல, சிம்பிள் தான். பண்ணிடலாமா? ஓகே. ஃபஸ்ட் டேரக்ட் மெத்தடில் என்ன பண்ண போகிறோம்? ஆப்ஜெக்ட் ஆக்டிவிட்டி அது எழுதிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன கண்டுபிடிக்க தரணும்? ஆப்ஜெக்ட் ஆக்டிவிட்டி என்ன, இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டி என்ன, ஃபினான்ஷியல் கண்டுபிடிக்க தரணும். ஓகேவா? ஸோ ஆப்ஜெக்ட் ஆக்டிவிட்டி என்ன எழுதிருக்கோம்? கஸ்டமர், இன்வென்ட்ரி, இன்சூரன்ஸ், வேஜஸ். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு ஆப்ஜெக்ட் ஆக்டிவிட்டி. ஸோ இது அமௌண்ட் உள்ளே வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம்? ரிசீவ் பண்ணியிருக்கோன்னா ப்ளஸ் பண்ணணும், பே பண்ணோன்னா மைனஸ் பண்ணணும். ஓகேவா? பண்ணோம் அப்படின்னா நமக்கு 26,500 கிடைக்கிது. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளுக்கு ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி. அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒன்று தான் இருக்குது, பர்ச்சேஸ் ஆன் ஃபிக்ஸட் அசெட். ஓகேவா? ஸோ பர்ச்சேஸ் பண்ணதெல்லாம் என்னாச்சு? கேஷ் வெளியே போகும். ஸோ அப்போ மைனஸ் பண்ணிக்கணும். எவ்வளோ? 46,000. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டி. ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டி டிவிடெண்ட் பெய்டு, தென் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் டிவிடெண்ட், அப்புறம் என்ட்ரிஸ். ஓகேவா? ஈக்விட்டிஸ். ஸோ இஷ்யூ பண்ணதெல்லாம் நம்மளுக்கு கேஷ் உள்ள வந்திருக்கும். ஸோ அப்போ ஆட் பண்ண வேண்டியதான். பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 14,500. இப்போ என்ன பண்ணோம்? ஏபிசி மூணுத்தையும் நம்ம என்ன பண்ணோம்? ஆட் பண்ணி மைனஸ் பண்ணிக்கணும். பண்ணோம் அப்படின்னா -10,000. ஓகே. அதில் நம்ம என்ன பண்ணணும்? நம்மளோட ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? சம்மில் 14,000. ஓகேவா? ஸோ இதை நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 4,000. ஓகேவா? ஸோ 4,000 தான் நம்மளுக்கு கேஷ் க்ளோஸில் க்ளோசிங். ஓகேவா? புரிஞ்சா? சூப்பர். ஓகே. ஸோ இதே மாதிரி அடுத்து நம்ம என்ன பண்ணோம்? டேரக்ட் மெத்தட்லேயும் போனோம். டேரக்ட் மெத்தட் சேம் அதே தான். ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி, இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டி, ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டி மூணுத்தையும் நம்ம அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். சேம். ஓகேவா? ஆனால் டேரக்ட் மெத்தட் பொறுத்து நம்ம என்ன பண்ணணும்? நெட் ப்ராஃபிட் எடுத்து முதல்ல நம்ம எழுதிடும். சரியா? நெட் ப்ராஃபிட் எடுத்துகிட்டு தான் நம்ம அடுத்த ப்ராசஸ்லாம் பண்ண போகிறோம் அதில். ஓகே. ஸோ சேம் அதே மாதிரி தான். 10,000, தென் 15,000, 25,000, 2,000, 3,000, 2,000. ஓகேவா? வேஜஸ் பெய்டு சேம் அதே தான். ஓகேவா? டோட்டல் பண்ணோம் அப்படின்னா 26,500. இது நம்மளுக்கு ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி. இன்வெஸ்ட்மெண்ட்டில் அதே தான். ஃபிக்ஸட் அசெட் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ 40,000 அது போட்டுக்கலாம். அதுக்கப்புறம்
இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டி சேம் அதே தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நம்ம போட்டுக்கலாம். நம்மளை பொறுத்தவரை எதில் மாறும் அப்படின்னா வந்து ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி தான் உங்களுக்கு வந்து டேரக்ட் மெத்தட் இன்டேரக்ட் மெத்தட் மாறும். மற்றபடி இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டி பொறுத்தவரைக்கும் சரி, ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டி பொறுத்தவரைக்கும் சரி சேம் அதே தான் உங்களுக்கு டேரக்ட் மெத்தட் சரி இன்டேரக்ட் மெத்தட் சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி தான் உங்களுக்கு வந்து மாறும். சரியா? ஓகே. ஸோ டோட்டல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 10,000 14,000 வருதா? ஸோ அப்போ என்ன பண்ணோம், ஏபிசி மூணுத்தையும் நம்ம என்ன பண்ணோம் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 10,000 மைனஸில் வருது. ஸோ அதில் நம்மளுக்கு க்ளோசிங் எவ்வளோ கொடுத்தாங்க, 14,000 கொடுத்தாங்களா? ஓகே. ஸோ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 4,000 தான் நம்மளுக்கு நான் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவல்ஸில் க்ளோசிங். ஓகே. டேரக்ட் மெத்தட்லையும் சேம் அதே ஆன்சர் தான், இன்டேரக்ட் மெத்தட்லையும் சேம் அதே ஆன்சர் தான், தப்பு கிடையாது. ஸோ அப்போ ஓகே. இப்போ இது ரெண்டு க்ளோசிங் ஆன்சர் ரைட்டாக வச்சுக்கணும். எப்படி செக் பண்ணுவீங்க, கொஸ்டின்லாம் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. க்ளோசிங் கொடுத்துருக்காங்களா, எங்கே கொடுத்துருக்காங்க? ஓகே, எங்கே கொடுத்துருக்காங்கோ? ஓகேவா? ஸோ 4,000 க்ளோசிங் வந்து கொடுத்துருக்காங்களா? ஓகே. இப்போ சம் ரைட், அவ்வளோதான். ஸோ வீடியோ புரிஞ்சு இல்லை சார் காமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு சம் பார்க்கலாம். தேங்க்யூ. இன்னும் வந்து ஒரு 3 சம் தான் இருக்குது, பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு ஏஸ் வந்து பார்த்துடலாம். தேங்க்யூப்பா, தேங்க்யூ. வீடியோ புரிஞ்சு சார் காமெண்ட் பாக்ஸ் தருவீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராவது தேவைப்படுச்சு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.